வெல்கம் டு நிதி எம்ப்ராய்டரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து 6 த்ரெட்ஸ் எப்படி எடுக்கிறது, 6 ஸ்டாண்ட்ஸ் ஆஃப் த்ரெட்ஸ் வந்து குச்சுக்கு எப்படி எடுக்கிறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் மெயினாக வந்து டபுள் பெல் த்ரெட் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுவேன். இப்போ மார்க்கெட்டில் நிறைய வெரைட்டி த்ரெட்ஸ் வந்திருக்கு. ஸோ நீங்கள் எதுனாலும் யூஸ் பண்ணலாம், இதுதான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. பட் எந்த த்ரெட்டு நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணாலும் நீங்கள் அதை வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் த்ரெட்டை எடுத்து தண்ணியில் போட்டு பாருங்கள். ஒரு கிளாஸில் நீங்கள் வந்து போட்டு பார்த்தீங்க அப்படின்னா அது கலர் பிரிகிறது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதாவது சாயம் போகிறதா இருந்துச்சு அப்படின்னா, மோஸ்ட்லி நம்ம இது எல்லாமே காஸ்ட்லி சாரீக்கு தான் நம்ம பண்ணி கொடுக்க போகிறோம். அப்படி பண்ணி கொடுக்கும்போது நம்மளும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அவங்க பட்டு சாரியில் வந்து சாயம் போடுற நூலில் நம்ம பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா வந்து நம்மளோட பேர் கெட்டு போயிடும். ஸோ அதனால் கொஞ்சம் தண்ணியில் எடுத்து போட்டு பாருங்கள். சாயம் போச்சுன்னா அந்த கண்டை தூக்கி போட்டுருங்க. வேறு எதுக்குமே அது யூஸ் ஆகாது. ஆரியாக இருக்கட்டும், குச்சுவாக இருக்கட்டும், எந்த இதுக்குமே அந்த சாயம் போகிற த்ரெட் வந்து பிரயோஜனமாக இருக்காது. ஸோ இப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி போட்டு பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து புடவையில் போட யூஸ் பண்ணுங்கள். எப்படி நம்ம 6 ஸ்டாண்ட்ஸ் த்ரெட் எடுக்கிறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ நான் வந்து இது பெஸ்ட்டு சாய்ஸ் வந்து இதுதான், பாபின் தான் நமக்கு வந்து பெஸ்ட்டு சாய்ஸு. ஸோ ஒரு 5 பாபின் எடுத்துக்கோங்க. மெயின் கண்டு ஒன்று உங்களுக்கு இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஃபுல்லாக வைன் பண்ணிவிடுங்க. வைன் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் நம்ம வந்து குச்சு போடுறதுக்கு. இதுவே கம்மியாக, அதாவது என்ன டிசைன் போட போகிறீங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு, அதாவது கொஞ்சமாக ஒரு லேயர் தான் போட போகிறீங்கன்னா வைன் பண்ணுறதை கம்மியாக வைட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்து ஒரு சாரீக்கு வந்து ஒரே கலர் தான் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு கண்டு கண்டிப்பாக தீர்ந்துடும். 2 கலர் 3 கலர்னால் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ மெயினாக வந்து இன்னொரு டிப் என்ன அப்படின்னா வந்து கலர்ஸை வந்து நீங்கள் வந்து வெளியே வச்சுருக்காங்களா அந்த ரேப்பர், இந்த ரேப்பரில் வந்து ஷேட் நம்பர் இருக்கும். இந்த ஷேட்ஸை வந்து நீங்கள் கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நமக்கு வந்து அடுத்த இந்த கண்டு தீரும் போது நம்ம என்ன கலர் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ப்ளூ, ரெட் அப்படின்னு நம்ம சும்மா பொதுவாக சொல்கிறத விட ப்ளூவில் நீங்கள் வந்து போய் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு 20-30 கலர் இருக்கும் ப்ளூ ஷேடில். ரெட்டில் ஒரு 20 கலர் இருக்கும். நீங்கள் பார்த்துட்டு வந்த கலரும் சரி, அங்கே போய் நின்னா குழம்பிடுவீங்க. ஸோ அதனால் நம்பர் எப்பயுமே, ஷேட் நம்பர் வந்து எப்பயுமே உங்களுக்கு இருக்கணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இதை வந்து இந்த பேப்பரை எடுத்து இந்த மாதிரி சுருட்டி எப்பயுமே உள்ளே வச்சுக்குவேன். இந்த கண்டோட ஷேட் வந்து எப்பயுமே தெரியணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி சுருட்டி உள்ளே வச்சுருவோம். நான் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமும் இப்படி தான் நான் சொல்லி கொடுத்துருவேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எப்பயுமே இதை வந்து நீங்கள் உள்ளே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டை பிரித்த உடனே வந்து அந்த பேப்பரை வைண்ட் பண்ணி உள்ளே வச்சுக்கோங்க, விழாது. ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம வந்து அதோட நம்பரை நம்ம வந்து சேவ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ இந்த வந்து கண்டில் இருக்க த்ரெட்டை வந்து வைண்ட் பண்ணிடலாம். எவ்வளோ வேணுமே உங்களுக்கு வந்து சாரீ ஃபுல்லாக ஒரே கலரில் போட போகிறீங்கன்னா ஃபுல் பாபினும் வைண்ட் பண்ணிவிடுங்க. இல்லை ஒரு லேயர் தான் போட போகிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சமாக வைண்ட் பண்ணுங்கள். இப்போது வைண்ட் பண்ண பாபின் வந்து சாரீ முடிச்சதுக்கப்புறம் மீதி இருந்துச்சு அப்படின்னா நம்ம குச்சு கட்டுறதுக்கு எடுத்துப்போம் இல்லையா, அப்போ வந்து நம்ம இதை யூஸ் பண்ணி அந்த பாபினை வந்து கிளியர் பண்ணிடலாம். ஸோ அதனால் வந்து நீங்கள் ரொம்ப ஜாஸ்தி சுற்றிட்டோமே, வேஸ்ட் ஆகுமோ, ஒவ்வொரு தடவும் எத்தனை பாபின் நம்ம எடுத்து வைக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் வேண்டாம். ஒரு சாரீக்கு 2 கலரோ 3 கலரோ நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. அப்போ என்ன பண்ண, ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 பாபின் நீங்கள் வச்சுருந்தீங்கனாலே போதும். அந்தந்த டைம் அதை வந்து நீங்கள் கிளியர் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து நிறைய செட்டு சேர்த்து வச்சுட்டு இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து இப்போது இதே பாபினில் நீங்கள் சுற்றி வச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா வந்து சிக்காயிடும், வேஸ்ட்டாக போகும் நூல். ஸோ நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும். நான் வந்து ஒரு லேயர் தான் போட போகிறேன் அப்படிங்கிறப்ப பாருங்கள், நான் கொஞ்சம் தான் சுற்றியிருக்கேன். கொஞ்சமாக எனக்கு அந்த வேணுங்கிற அளவு ஒரு 2-3 சாரீ போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு நிதானம் தெரிஞ்சிடும் எவ்வளோ சுற்றணும் அப்படின்னு. ஸோ நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சுற்றிக்குவேன். இதில் மீதி இருந்தாலும் நான் குச்சி கட்டுறதுக்கு எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு அடுத்த கலர் சுற்றும் போது இதே பாபினை நான் யூஸ் பண்ணிக்குவேன். வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நிறைய டிப்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ வந்து அதாவது மெஷின் இருக்கவங்களுக்கு பிரச்சனை இல்லை, நம்ம பாபினில் சுற்றிடலாம். மெஷின் இல்லாதவங்க என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்கும் சில ஐடியாஸ் நான் சொல்லிக் கொடுக்குற ஐடியாஸ் வந்து சொல்லிடுறேன். உங்களுக்கு அது ஒத்து வருதான்னு பாருங்கள். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னா வந்து நமக்கு வந்து பாபின் தான். நம்ம வந்து இன்னொரு தடவை ரோல் பண்ணுறோம் அப்படின்னாலாம் வந்து நம்ம கையில் தான் நம்ம ரோல் பண்ணிகிட்ருப்போம். அதுக்குன்னு கொஞ்சம் டைம் நிறையா எடுக்கும். ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்ச பக்கத்தில் யாராவது இருந்தாங்கன்னா வைன் பண்ணி வாங்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இல்லை ஒன்றுமே ஆப்ஷனே இல்லை அப்படின்னா நான் இப்போ சொல்கிற மெத்தடுக்கு நீங்கள் போகலாம். பட் டைம் கொஞ்சம் ஜாஸ்தி எடுக்கும். ஸோ நீங்கள் முன்னாடி நாளே வந்து நீங்கள் சுற்றி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டயர்ட் ஆகாமல் இருப்பீங்கன்னா ரொம்ப நேரம் சுற்றுற மாதிரி இருக்கும். ஒரு ஃபுல் சாரிக்கெலாம் நம்ம போடுறோம்னா நிறையா சுற்றுற மாதிரி இருக்கும்.
இப்போ நம்ம சுற்றின 6 பாபினையும் நம்ம வந்து எப்படி வேஸ்ட் ஆகாமல், அதாவது நம்ம வெளியே வச்செல்லாம் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து ஒன்றோட ஒன்று சுற்றிக்கிட்டு நம்ம இழுத்து ஃபாஸ்ட்டாக போடும்போது சிக்காகிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. ஸோ சில மெத்தட் நான் சொல்கிறேன், உங்களுக்கு எது ஒத்து வருதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ 5 பாபின்லையும் ஒரு கண்ட்லேயும் நம்ம சுற்றி வச்சுருக்கோம்ல, இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் நம்ம எடுத்துக்கோங்க. நாட் போட்டு ஒரு பாக்ஸில் வச்சுக்கோங்க. பாக்ஸை வந்து லைட்டாக க்ளோஸ் பண்ணுங்கள், ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடாதீங்க. ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து இழுக்கும்போது கட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நாட் போட்டுட்டு பாக்ஸை லைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதாவது பாபினும் நம்ம ஃபாஸ்ட்டாக இழுக்கும்போது எல்லாம் பறந்து வெளியே வராமல் இருக்கும். அவ்வளோதான், லைட்டாக மூடுங்க. ஸோ மூடிட்டு இப்படியே எடுத்திங்கன்னா அழகாக வெளியே வரும். ஸோ இது வந்து ஒரு மெத்தடு. உங்கள்கிட்ட இருக்க ஆப்ஷன்ஸை நான் சொல்கிறேன், உங்களுக்கு எது பிரயோஜனமாக இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். அடுத்த ஆப்ஷன் என்ன அப்படின்னா வந்து செகண்ட் சாய்ஸ் வந்து நீங்கள் வந்து ஹோட்டல்ஸ்லாம் வந்து உங்களுக்கு பாக்ஸ் கொடுப்பாங்க இல்லையா, யூஸ் அண்ட் த்ரோ பாக்ஸு. ஸோ அந்த பாக்ஸை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த பாக்ஸில் வந்து டாப்பை வந்து நான் மூடியில் என்ன பண்ணுறேன், நான் வந்து ஒரு சின்ன ஹோல் போட்டுக்கிறேன். நல்லா இரும்பை நல்லா சூடு பண்ணிவிட்டு நீங்கள் அதாவது அடுப்பில் வச்சு நல்லா சூடு பண்ணிவிட்டு ஒரு இது பஞ்ச் கொடுத்தீங்கன்னா அழகாக ஓட்டை உங்களுக்கு விழும். ஸ்க்ரூ ட்ரைவரோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்து ஓட்டை போட்டுக்கோங்க. மெயினாக இந்த ஓட்டை வந்து பிசுறு இல்லாமல் இருக்கணும், நீட்டாக இருக்கணும். உங்களுக்கு கத்திலெல்லாம் போடாதீங்க, ஒரு ரவுண்டான ஏதாவது ஒரு டூலை வச்சு போடுங்க. அப்போ தான் என்ன ஆகும்னா நம்ம அந்த நூல் வந்து ஃபாஸ்ட்டாக வெளியே வரும்போது அந்த பிசுறு இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் வந்து உங்களுக்கு வந்து அழகாக வெளியே வரும் ஸ்மூத்தாக. இல்லைன்னா வந்து நூல் லைட்டாக டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலும் அந்த இடத்துல மாட்டிக்கிட்டு அருக தான் செய்யும். ஸோ வந்து இந்த மாதிரி வெளியே வரும். இதுவும் குதிச்சு வெளியே வராது, உள்ளே சிக்கும் ஆகாது, ரொம்ப நல்லா இருக்கும். அழகாக அப்படி இழுக்க அழகாக வெளியே வரும். ஸோ இது ஒரு நல்ல சாய்ஸு. இந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அடுத்த மெத்தட் வந்து சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு பவுல் மாதிரி எடுத்துக்கோங்க. இது வந்து மக்ரோமியில் செஞ்சது. ஏற்கனவே இது எப்படி செய்கிறதுங்கிறத வீடியோ வந்து உங்களுக்கு ஏற்கனவே நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், வேணுங்கிறவங்க பாருங்கள். இல்லைனா உங்களுக்கு சஜஷன் பாக்ஸில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இதில் நிறையா ஹோல்ஸ் இருக்கும். இந்த ஹோல்ஸ் வழியாக நான் வந்து த்ரெட்டை வெளியே எடுத்துருவேன். ஏன் இப்படி நேராக எடுக்கக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா குதிச்சு வெளியே வரும். ஸோ நேராக எடுக்கக்கூடாது, ஏன்னா இதுக்கு கவர் கிடையாது. ஸோ இந்த ஹோல்ஸ் வழியாக ஏதாவது ஒரு ஹோல்ஸ் வழியாக நான் வந்து வெளியே எடுத்துப்பேன். ஹோல் வழியாக நான் இழுக்கும் போது என்ன ஆகுனா பாபின் போய் அங்கே நின்றுக்கிட்டாலும் உங்களுக்கு குதிச்சு வெளியே வராமல் இருக்கும். ஸோ இது மாதிரி ஈஸியாக இருக்கும். ஒரு நீடில் வச்சு உள்ளே விட்டு, நம்ம குரோஷா நீடிலே இருக்கு இல்லையா, அந்த நீடில் வச்சு நம்ம வந்து வெளியே எடுத்துக்கலாம் த்ரெட்டை. அந்த ஹோல்ஸ் வழியாக வெளியே எடுத்து நம்ம இழுக்க அழகாக ஸ்மூத்தாக வெளியே வரும். பாருங்க, இந்த நீடில் வச்சு நான் வெளியே எடுக்கிறேன். ஸோ இது வந்து ஸ்மூத்தாக வெளியே வரும். போய் மாட்டிக்கிட்டாலும் உங்களுக்கு அதுக்குள்ளேயே நின்றுக்குமே வெளியே வராது, அழகாக அதுக்குள்ளேயே ரொட்டேட் ஆகிக்கும். ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்காக இதெல்லாம் பின்னணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, உங்கள்கிட்ட இருக்க பாக்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு மெத்தடு. இப்போ நம்ம வந்து பாபின் வந்து இல்லை, பாபின் என்கிட்ட இல்லை அப்படின்றவங்களுக்கு என்ன சாய்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி கோல்டன் த்ரெட் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா குச்சு கட்டுறதுக்கு. ஸோ அந்த ராடு, தீந்து போன ராடு இந்த மாதிரி நான் கலெக்ட் பண்ணி வச்சுக்குவேன். தீர இந்த மாதிரி ராடை நிறைய கலெக்ட் பண்ணி வச்சுக்குவேன். ஏன்னா நிறையா பாபின்ஸ்க்காக நம்ம எடுத்துகிட்டு இருந்தோம் அப்படின்னா 6 த்ரெட்ஸ் நம்ம எடுத்து சுற்றும் போது பாபின் பத்தாது. ஸோ அதனால் இந்த மாதிரி பெரிய ராட்னால் நமக்கு ஈஸியாக இருக்கும். இதில் நான் எப்படி சுற்றுவேன் அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நிறையா கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து உங்கள்கிட்ட எத்தனை கண்டு ஒரே கலரில் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து பார்த்துக்கலாம். இப்போ என்கிட்ட வந்து இந்த பிங்க் நான் எடுக்கிறேன். எனக்கு 2 பிங்க் வந்து ஒரே கலரில் இருக்குது. பட் நமக்கு 6 சான்ஸ் வேணும் இல்லையா. ஸோ இப்போ இந்த 2 வந்து நான் வந்து 6ஆக மாற்றணும். என்கிட்ட மெஷின் கிடையாது, நான் கையில் தான் சுற்றணும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு அட்டை சின்ன ரோல்லாம் வந்து சுற்றணும் அப்படின்னா வந்து ரொம்ப நேரம் சுற்றுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பேடில் நீங்கள் வந்து அதை கால்குலேட் பண்ணிக்கணும். உங்களுக்கு எவ்வளோ வேணும். ஆனால் அதை வந்து நம்ம அவ்வளோ சீக்கிரம் கரெக்டாலாம் சொல்லிட முடியாது, இவ்வளோ தான் வேணும் அப்படின்னு. ஸோ நடுவில் தீந்தாலும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து நாட் போட்டுக்க முடியும். அதை நம்ம நாட் போட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன், நம்ம வீடியோஸ்லேயும் காமிப்போம். நடுவில் நூல் தீந்துருச்சு, ஒரு நூலோ இல்லை 2 நூலோ இல்லை 6 நூலுமே தீந்துருச்சு அப்படின்னா நம்ம அதாவது 2 அதாவது இன்னொரு தடவை ஒரு 6 த்ரெட்ஸை சேர்த்துட்டு இதோட நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு வந்து வேணுங்கிற அளவு இதை சுற்றிக்கோங்க.
ஆர்டினரி நீங்கள் வந்து 100 ஸ்டாண்ட்ஸ் நம்ம குச்சி கட்டும் போது சுற்றுறதுக்குமே இந்த பாக்ஸ் மாதிரி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நூல் வந்து வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து பைண்ட் பண்ணிக்கலாம். ஒரு 10 டைம்ஸ் 20 டைம்ஸ் 30 டைம்ஸ். இப்போ நம்ம வந்து ஒரு ஃபுல் சாரீக்கு நம்ம வந்து வெறும் சிங்கிள் க்ரோஷா தான் போட போகிறோம் அப்படின்னா ஒரு 30 to 40 டைம்ஸ் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அது மீதி இருந்தாலும் நம்ம வந்து குச்சி கட்டுறதுக்கு நம்ம அதை யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். இப்போ நான் ஒரு 10 டைம்ஸ் மட்டும் உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன். இப்போ நான் டபுள் நூல் எடுத்து சுற்றிட்டு இருக்கேன். 10 டைம்ஸ் நான் சுற்றுறேன். சுற்றிட்டு அதை அப்படியே டபுள் ஆக்கிடுவேன். பாருங்கள், 10 டைம்ஸ் சுற்றிட்டு. ஏன்னா இப்போ வந்து 2 நூலை தான் நம்ம சுற்றிட்டு இருக்கோம். நமக்கு 6 செட்டு தேவை. ஓகேங்களா, 6 த்ரெட் ஸ்டாண்ட்ஸ் தேவை. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், 10 டைம்ஸ் நம்ம சுற்றிருக்கோம். ஏற்கனவே கண்டுலேருந்து இந்த 2 கண்டு நான் வந்து கட் பண்ணலை. கட் பண்ணாமல் இதை அப்படியே டபுளாக வச்சுக்கிறேன். டபுளாக எடுத்தேன்னா 4 த்ரெட்ஸ் என் கையில் இருக்கும். இப்போ கேலண்டர்லேருந்து 2 த்ரெட்டு வந்துட்டுருக்கு, என்னோட கண்டுலேருந்து 2 த்ரெட்டு வந்துட்டுருக்கு. இதை நான் இந்த ரோலில் சுற்றிடுவேன். ஸோ இப்போ 4 த்ரெட்டை நான் சுற்றிட்டு இருக்கேன். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். 10 டைம்ஸ் நான் வந்து இந்த அட்டையில் சுற்றிட்டு நூலை கட் பண்ணாமல் அதை அப்படியே மடித்து நான் வந்து இந்த ரோலில் சுற்றிட்டு இருக்கேன். இப்போ 4 டைம்ஸ் நான் சுற்றிட்டு இருக்கேன். 4 த்ரெட்ஸை நான் சுற்றிட்டு இருக்கேன். கரெக்டுங்களா? அதுக்காக தான் சொன்னேன் நம்ம ரொம்ப நேரம் சுற்றுற மாதிரி இருக்கும். பட் இதே நம்ம வந்து சின்ன சின்ன ரோலில் சுற்றிட்டு இருந்தோம்னா அந்த 10 டைம்ஸ் நம்ம வந்து அட்டையில் சுற்றுறதே வந்து நல்லா ஜாஸ்தி நூல் தான் இருக்கும். ஸோ இதை நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் வைண்ட் பண்ணலாம். சின்ன ரோலாக சின்ன பாக்ஸாக நீங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கிறத விட இந்த மாதிரி பேடு இன்னும் கொஞ்சம் லென்த்தியான அட்டை அந்த மாதிரிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து சுற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அட்டையிலேருந்து 2 நூல் வந்துட்டுருக்கு. எனக்கு வந்து கப்லேருந்து 2 நூல் வந்துட்டுருக்கு. டோட்டலாக என்கிட்ட 4 நூல் வந்துட்டுருக்கு. நான் வந்து இதை வந்து ஒரு ரோலில் சுற்றுறேன். இப்போ என் கையில் 4 ரோல் இருக்கும். ஸோ 4 இருக்குமா, என்கிட்ட ஏற்கனவே 2 கண்டு இருக்குது. ஸோ அப்போ வந்து எனக்கு 6 த்ரெட்டு கிடச்சிரும். ஸோ முடிஞ்சிருச்சு. 2 கண்டு இருக்குது. இந்த இதில் வந்து எனக்கு ரோலில் 4 த்ரெட் இருக்குது. ஸோ இப்போ எனக்கு டோட்டலாக 6 கண்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ என்கிட்ட 3 இருந்துச்சுன்னா 3ஐயும் சேர்த்து வைண்ட் பண்ணுங்கள். வைண்ட் பண்ணி நீங்கள் அதாவது 3 வந்து ஒரு தடவை வைண்ட் பண்ணிங்கன்னா போதும். அட்டையில் 3 ஒரு தடவை வைண்ட் பண்ணி இந்த மாதிரி ரோலில் சுற்றி வச்சுட்டிங்கன்னா 3 த்ரெட்ஸ் அதுலேருந்து வந்துட்டுருக்கும். இந்த கண்டில் 3 த்ரெட் இருக்கும். ஸோ உங்களுக்கு 6 த்ரெட் உங்களுக்கு கிடச்சிரும். இப்போ ஒரு த்ரெட், அதாவது 2 த்ரெட்டு 2 கண்டு 3 கண்டு இருந்ததுன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு கண்டு தான் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து திருப்பி டபுளாக நீங்கள் ரொட்டேட் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். பட் வேறு வழி இல்லை, நீங்கள் இந்த மாதிரி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். இது எனக்கு தெரிஞ்ச ஐடியா. ஸோ இதோட பெஸ்ட் ஐடியா உங்களுக்கு யாருக்காவது நீங்கள் யோசித்து வச்சுருந்தீங்க தெரிஞ்சுது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மற்ற எல்லாருக்கும் நம்ம சொல்லலாம். மற்ற எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது வந்து இப்போ ஒரு பாபின் நம்ம போட்டுட்ருக்கோம். 5 பாபினும் ஒரு கண்டு வச்சு நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ஒரு பாபின் மட்டும் எனக்கு தீந்துருது. ஏன்னா நம்ம வந்து ஒரே அளவு எண்ணி வச்சு நம்ம கண்டில் சுற்ற முடியாது. ஒன்று மட்டும் தீந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோன்னா திருப்பி வந்து இதை வைண்ட் பண்ணிவிட்டு இந்த எந்த இடத்துல தீந்துச்சோ அந்த இடத்தோட சேர்த்து நம்ம லைட்டாக நாட் போட்டுடலாம். இங்கே பாருங்கள் எப்படி நாட் போடுறதுன்னு சொல்லிடுறேன். இப்போ ஒரு கண்டை நம்ம ஜாயின் பண்ணுறோம். தீந்து போன்ற கண்டோட ஜாயின் பண்ணுறோம். ஓகேங்களா? சின்ன நாட்டு நார்மல் நாட் போட்டு ஒட்டை வெட்டி விட்ருங்க. அந்த சின்ன நாட் வந்து பெருசாக வெளியே தெரியாது உங்களுக்கு. இந்த மாதிரி நாட் போட்டுட்டு ரொம்ப ஒட்டை இல்லாமல் லைட்டாக வச்சு வெட்டிடுங்க. இதே மாதிரி நீங்கள் எந்த இடத்துல உங்களுக்கு தீந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி சிங்கிள் நூலில் நீங்கள் சிங்கிளாக இருந்தாலும் சரி, டபுளாக இருந்தாலும் சரி, ஏன் ஈவன் 6 த்ரெட்ஸ் தீந்தாலும் நீங்கள் வந்து இதை அப்படியே நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்க முடியும். எங்கே தீந்தாலும் நம்ம இதே வந்து அடுத்த கலர் ஜாயின் பண்ணுறதுனாலும் இதே மாதிரி தான் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஒரு லைன் வந்து லேயர் வந்து முடிஞ்சிருச்சு, அந்த லேயரில் வந்து ஒரு ப்ளூ கலர் நான் போட்டுட்ருக்கேன், அடுத்த லேயரில் வந்து நான் பிங்க் கலர் போடணும் அப்படின்னா இதே மாதிரி அந்த எண்டில் நல்லா த்ரெட்டை நாட் போட்டு கட் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஜாயின் பண்ணுறது முடிஞ்சிடும். நான் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு வீடியோவில் நம்ம போட்டிருக்கோம் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு. ஸோ இது இப்போ பாருங்கள், நான் ஒரு 6 த்ரெட்டு நான் ஒரு இதில் சுற்றி வச்சுருக்கேன் ரோலில். இப்போ எனக்கு 6 செட்டில் தீந்துருச்சு. இப்போ என்னோடதில் தீந்துருச்சு. இப்போ இந்த 6 த்ரெட்டை இன்னொரு செட்டோட நான் வந்து ஜாயின் பண்ணுறேன். 6 த்ரெட்டுமே தீந்துருச்சுனாலும் நம்மளால் ஜாயின் பண்ண முடியும். நார்மலாக போட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு நாட் போட்டுருங்க.
நல்லா இழுத்து பார்த்துக்கோங்க. இழுத்து பார்த்துட்டு கொஞ்சம் முடிச்சு கொஞ்சம் பெருசாக இருக்கும். பட் நம்ம ஃபுல் டோட்டல் சாரியில் வந்து அந்த இடம் மட்டும் பெருசாக தனியாக தெரிய போகிறதில்ல. ரொம்ப ஒட்டை இல்லாமல் நமக்கு பிரிஞ்சு வராத அளவுக்கு கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இழுத்து பார்த்துக்கோங்க. பிரிஞ்சு டக்குன்னு கையோடு வரக்கூடாது. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இழுத்து பாருங்கள். சிங்கிள் த்ரெட்டாக இருந்தால் கண்டிப்பாக கையோடு இழுத்துட்டு வந்துடும். ஸோ ஓரளவு பொறுமையாக இழுத்து பாருங்கள். இந்த லைட் முடிச்சு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வெளியே தெரியாது. பின் பக்கமோ இல்லை ஏதாவது சைட்லேயே உள்ளே போய் உட்காந்துக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ நம்ம எப்படி வந்து கிராஸ் போடுறது, அதுக்கு அடுத்த வீடியோ எப்படி வந்து நம்ம வந்து பீகாட் ஸ்டிச் போடுறது அப்படிங்கிறத தனியாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.